முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டில் அப்பு என்ற யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. அப்பு அனைத்து விலங்குகளாலும் விரும்பப்பட்டவர். ஏனென்றால் அவர் எப்போதும் அனைவருக்கும் உதவ தயாராக இருந்தார். ஒரு அதிகாலையில் அப்பு மகிழ்ச்சியுடன் தும்பிக்கையை அசைத்து காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்தான். என்ன ஒரு அழகான நாள்! நான் இந்த காடு மற்றும் இங்குள்ள எனது நண்பர்கள் அனைவரையும் விரும்புகிறேன். Good morning, Apu. அப்பு நடந்து செல்லும் போது மித்து என்ற புத்திசாலி மற்றும் குறும்பு பூனையை சந்தித்தார். மித்து மற்ற விலங்குகளை ஏமாற்றி விளையாடுவதை விரும்பினார். ஆனால் அவர் ஒருபோதும் அப்புவை ஏமாற்ற முயற்சித்ததில்லை. மனதிற்குள் நினைத்துக் கொண்டு இன்னைக்கு அப்புவை ஏமாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஹலோ மித்து, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அப்பு, நான் சிறந்ததை செய்து காண்டிருக்கின்றேன். உங்களிடம் ஒரு சிறிய சவால் உள்ளது. நீங்கள் வெல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? உற்சாகமாக ஒரு சவாலா? நான் சவால்களை விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? இது எளிமை. அங்க இருக்கிற பெரிய மரத்துக்கு போட்டி போடுவோம். ஆனால் ஒரு பிடிப்பு உள்ளது. நீங்கள் என்னை உங்கள் முதுகில் சுமக்க வேண்டும். அது ஒரு சுவாரஸ்யமான சவால். மித்து, அதை செய்வோம். அப்பு சவாலுக்கு சம்மதிக்க மித்து வேகமாக அவன் முதுகில் ஏறினாள். மற்ற விலங்குகள் சுற்றிலும் கூடி பந்தயத்தை பார்க்க உற்சாகமாக இருந்தன. போ அப்பு, போ மித்து. அப்புவின் முதுகை பிடித்துக்கொண்டு வா அப்பு, உன்னால் முடியும். நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன் மித்து. அவர்கள் பந்தயத்தில் ஈடுபட்ட போது மித்து அமைதியாக அப்புவின் முதுகிலிருந்து நழுவி வேகமாக முன்னால் ஓடினாள். மித்துவின் வித்தையை அறியாத அப்பு மெதுவாக நடையை தொடர்ந்தான். மித்து போ பாரு, அவன் அப்புவை ஏமாற்றினான். ஏன் எல்லோரும் சிரிக்கிறார்கள்? நான் ஜெயித்தேன் அப்பு. முதலில் மரத்தை அடைந்தேன். நீ மீனே புத்திசாலி மித்து. அது ஒரு நல்ல தந்திரம். மித்து அப்புவை ஏமாற்றினாலும் யானை கலங்கவில்லை. அவர் எல்லோருடனும் சேர்ந்து சிரித்தார். அவரது பெரிய இதயத்தையும் விளையாட்டு திறனையும் காட்டினார். உனக்கு தெரியும் மித்து, ஜெயிக்கிறது எல்லாம் இல்லை. நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் வேடிக்கையும் சிரிப்பும் தான் மிகவும் முக்கியம். நீ சொல்வது சரிதான் அப்பு. இனிமேல் என் சவால்களில் நியாயமாக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். அதனால் அப்புவும் மித்துவும் இன்னும் நல்ல நண்பர்களானார்கள். அவர்கள் ஒன்றாக விளையாடி சிரித்தனர். காட்டில் இன்னும் பல சாகசங்களை பகிர்ந்து கொண்டனர். புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது, ஆனால் கனிவாகவும் நேர்மையாகவும் இருப்பது இன்னும் சிறந்தது என்பதை விலங்குகள் கற்றுக்கொண்டன. அது எங்கள் கதையின் முடிவு. நினைவில் கொள்ளுங்கள், எப்போதும் அன்பாக இருங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்கவும்.